ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஃபெட்ச் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஃபெட்ச் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அண்ட் அத வச்சு நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து டேட்டாவ வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம வெப்சைட்ல வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பொதுவா வந்து ஃபெட்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்க வெப்சைட்ல வந்து நெறைய யூசர் வந்து அவங்களோட டேட்டாஸ் இல்ல அ அ டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணி அதாவது குடுத்து ஆ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டா நம்மளுக்கு ஒரு வேள நம்ம வெப்சைட்ல தேவைப்பட்டுச்சுன்னா, ஸோ அது எடுக்கணும். அதனால வந்து ஆ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்து சம்டைம்ஸ் அதாவது அந்த அந்த டேட்டாவ வந்து ஒரு சில இதுல வந்து நீங்க வந்து காசுக்கு விப்பீங்க. அப்புறம் ஒரு சில டேட்டாஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ நீங்க வந்து இவ்வளோ லிமிட்டு அதுக்கப்புறம் நீங்க காசு கட்டணும்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவீங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டாவ வந்து ஃப்ரீயா எடுத்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது எப்படி நம்ம இன்னைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஒண்ணும் இல்ல. இது வந்து சும்மா டம்மியா வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து நான் இங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து இந்த ஃபைல் வந்து நான் உருவாக்கிட்டேன். class.html சொல்லிட்டு அந்த ஃபைல வந்து உருவாக்கிட்டேன். ஓகே. இந்த ஃபைல்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல தான் வந்து கோட் எழுத போறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஓகே. நான் வந்து எந்த வெப்சைட்டோட டேட்டாவ வந்து எடுத்து நான் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போறேன்னா, நான் வந்து JSON பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற அந்த வெப்சைட்டோட இது வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே. இந்த வெப்சைட் வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. JSON பிளேஸ் ஹோல்டர். இதுல இருக்கிற டேட்டா அதாவது லிங்க் நான் யூஸ் பண்ணி, என்னோட டேட்டாவ வந்து அதாவது எனக்கு தேவையான டேட்டாவ வந்து நான் எடுத்துக்க போறேன். இதுல வந்து அதாவது போஸ்ட், கமெண்ட், ஆல்பம், ஃபோட்டோஸ் அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எத யூஸ் பண்ண போறோம்னா, யூசர் நேம்ஸ் வந்து நம்ம வாங்குறோம். ஓகேங்களா? நீங்க போட்டுருக்காங்க பாருங்க யூசர்ஸ். இதுல வந்து 10 யூசர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட நேம வந்து நம்ம பிரிண்ட் பண்ண அதாவது நேம் மட்டும் நம்ம கொண்டு வர போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதுன கோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி வந்து சும்மா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஐடி, நேமு அதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து மேக் பண்ணி வச்சிருக்காங்க. இத நம்ம எடுத்து நம்ம வெப்சைட்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஓகே. நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல வந்து என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் வந்து உருவாக்குறேன். கான்ஸ்ட் அப்படின்ற ஒரு அதாவது கீவேர்ட் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிள் வந்து நான் குடுக்குறேன். ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஏபிஐன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஈக்குவல் டூ போட்டு, ஸோ உள்ள வந்து நான் ஒரு நியூ கீவேர்ட் போட்டு நான் வந்து ஓகே. நியூ வேணாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிஐ ஃபெட்ச் பண்றத பத்தி பார்த்துரலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃபெட்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க அந்த கீவேர்ட் அந்த வேர்ட் வந்து நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அந்த வேர்ட் போட்டு என்ன பண்றீங்க, ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்ஸ்குள்ள தான் வந்து நம்ம டேட்டாவ வந்து குடுக்கணும். இந்த ஃபெட்ச் அப்படின்ற போட்டதுக்கப்புறம் பாருங்க, அதோட கலர் வந்து எல்லோ கலர்ல மாறிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இதுக்குள்ள வந்து அப்ப கண்டிப்பா வந்து ஒரு டேட்டா இருக்கணும். ஸோ அது என்ன டேட்டானா, நாம இப்ப சொன்ன அந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்குல்ல, அதோட லிங்க் ஓகேங்களா? அதோட லிங்க் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ எப்படி லிங்க் எடுக்கன்னா, நீங்க ஓப்பன் பண்ண உடனே நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டா வந்து இந்த ஃபெட்ச்ன்னு போட்டு உள்ள HTTPS அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. ஜஸ்ட் நான் இத அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோட இதுக்குள்ள போட்டுக்கிறேன். என்னோட ஃபெட்ச் அதுக்குள்ள போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து மத்ததெல்லாம் தேவைப்படாது. எனக்கு இதுவரைக்கும் இருந்தா போதும். இதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன ஆட் பண்ணேன்னா, நான் சொன்ன யூசர் அத வந்து நான் எடுக்கணும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், யூசர் ஓகே. யூசரு இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இந்த யூசர்ல வந்து இந்த யூசர் 10 யூசர் இருப்பாங்க. அவங்களோட நேம் வந்து எடுக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், யூசர்ஸ் ஓகே. யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஓகே. இப்ப நான் இத வந்து கன்சோல்.லாக் பண்ணி காட்டுறேன். இந்த டேட்டா வந்து உங்களுக்கு கன்சோல்.லாக் பண்ணி காட்டுறேன். ஏபிஐ ஓகே. நான் இத வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஓகே. எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு அதாவது இங்க வந்து நம்ம ஃபெட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபெட்ச் யூஸ் பண்ணதுனால வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் நம்மளுக்கு எப்பயுமே என்ன குடுக்குன்னா, ப்ராமிஸ் குடுக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராமிஸ்க்கு பதிலா நீங்க ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே இந்த ஃபெட்ச் மேல நான் வந்து என்னோட கர்சர வந்து வைக்கிறேன். அதுல பாருங்க இந்த ஏபிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராமிஸ். அதுல வந்து ரெஸ்பான்ஸ் அ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க போட்டு கன்சோல்.லாக்ல வந்து ஏபிஐன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். எனக்கு என்ன வந்துச்சு ஆன்ஸரு, ப்ராமிஸ்ல வந்து பெண்டிங்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஏன் பெண்டிங்ல வந்துச்சுன்னா, இப்ப வந்து நான் பேஜ ரிஃப்ரெஷ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து என்னோட டேட்டா வந்து எனக்கு கிடைக்குது. அப்ப வந்து எனக்கு பெண்டிங்ன்னு கிடைக்கும். அவ் எப்ப நான் அந்த பேஜ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி அடுத்த செகண்டே எனக்கு எனக்கு அந்த டேட்டா வந்து கிடைக்குதோ, அப்போ வந்து ஃபுல்ஃபில்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்து அந்த ஃபெட்ச் பண்ற டேட்டாவ வந்து
நம்மளுக்கு என்ன டேட்டாவோ அத வந்து அக்யூரேட்டா எனக்கு காட்டாது. எனக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் மட்டும் தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க பெண்டிங்ன்னு காட்டியிருக்கு. இது ஒரு ஸ்டேட்டஸ். இதே மாரி ஃபுல்ஃபில்டுன்னு காட்டுச்சுன்னா, அது ஒரு ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஸ்டேட்டஸ் மட்டும் தான் எனக்கு காட்டும். ஓகேங்களா? ஒருவேளை இதுல வந்து எரர் இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து என்ன த்ரோ பண்ணும்னா, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு த்ரோ பண்ணும். ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷோ பண்ணும். ஓகே. இங்க பாருங்க. இதோட புரோட்டோடைப் பாருங்க. ப்ராமிஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்டோடது. ப்ராமிஸ்னா ஒரு வேலைய வந்து செஞ்சு முடிச்சுட்டோமா, செஞ்சுட்டு இருக்கோமா, இல்ல வந்து அது எரர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதோட ப்ராமிஸ் ஸ்டேட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் புரோட்டோடைப்ல வந்து இது ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ்னா ஃபுல்ஃபில்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபுல் ஆச்சு. இதுல பாடி பாருங்க. ரீடபிள் ஸ்ட்ரீமா இருக்கு. ஓகேங்களா? எனக்கு வந்து ரீட் பண்ண முடியுது. ஓகே. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம எழுதுன ஆ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா? அதுல அதாவது அந்த வெப்சைட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் நான் இங்க வெறும் கன்சோல்டன்ட் லாக் மட்டும் போட்டேன். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? இப்ப டேட்டாவ வாங்கிட்டேன். அதுக்கு வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து என்னால டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் தான் டிஸ்ப்ளே பண்ணுமா? அந்த யூசர் நேம் எப்படி டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, டெனபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் அதாவது டேட்டாவ வாங்கிட்டோம். டேட்டா வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு நான் வந்து டாட் வச்சு ஒரு தென்ன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேவா? டாட் தென். ஓகே. இந்த டாட் வச்சு தென்ன்னு போட்டு உள்ள வந்து ஒரு பிராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிராக்கெட்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து உருவாக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு நேம் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்ன நேம்னா, கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேம் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த கெட் டேட்டால அதுக்கப்புறம் வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்ஷன் வந்து நான் உருவாக்கிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபங்ஷனுக்குள்ள வந்து நான் என்ன பண்ணணும், இப்ப நான் இத வந்து கன்சோல் டாட் லாக் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த ஃபங்ஷன வந்து கன்சோல் டாட் லாக் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே. கன்சோல் டாட் லாக்ல வந்து கெட் டேட்டா நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு பாருங்க, ரிஃப்ரெஷ் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து என்னோட டேட்டா வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்க, பெண்டிங்ன்னு இருந்திருக்கு. அந்த பெண்டிங்ல இருந்து நம்ம வந்து டேட்டாவ எடுத்து, தென் போட்டு நம்ம மறுபடியும் வந்து அந்த ஃபங்ஷன் அதாவது இந்த அனானிமஸ் ஃபங்ஷன் நம்ம கால் பண்ணி கன்சோல்டர் லாக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சது வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்ஸ்ல வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, டைப் வந்து ஆ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அண்ட் யுஆர்எல் வந்து அந்த வெப்சைட்டோட யுஆர்எல் வந்திருக்கு. அப்புறம் ஆ ஸ்டேட்டஸ் 200 அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்கு. இதுக்குள்ள நான் இத கிளிக் பண்றேன். இங்க பாருங்க. ஸோ எனக்கு ஆஸ் யூசுவல் அதுக்கு முன்னாடி வந்த மாரியே இது வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல வந்து என்னால வந்து ஸ்டேட்டஸ் மட்டும் தான் செக் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா இந்த ஸ்டெப்ல வந்து உள்ள அதாவது இங்க இந்த ஸ்டெப்ல முக்கியமான கன்டென்ட்ஸ்லாம் இருக்குல்ல. இந்த கன்டென்ட்ஸ்லாம் வந்து எனக்கு இந்த இந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகே. என்னால வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்க முடியுது. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த கன்சோல் டாட் லாக வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இது தேவைப்படாது. ஒரு இந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணி, இதே மாரி டெனபிள் ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ணி, அந்த டேட்டாவ வந்து மறுபடியும் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரே ஃபங்ஷன்ல வந்து கன்சோல் டாட் லாக் போட்டோம்னா, அது கொஞ்சம் கரெக்ட்டா வராது. அதனால வந்து எனக்கு வந்து இந்த ஃபைல வந்து ஜேசனா மாத்தணும். ஓகேங்களா? அதனால வந்து நான் இத வந்து ரிட்டர்ன்ல மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ரிட்டர்ன்ல மாத்திட்டு நான் என்ன பண்றேன், என்னோட கெட் டேட்டா அத வந்து நான் இங்க போடுறேன். கெட் டேட்டா அத போட்டு, இப்ப நான் வந்து இந்த ஃபைல அதாவது இந்த டேட்டாவ வந்து நான் வந்து ஜேசனா மாத்தணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஜேசன் அப்படின்னு போட்டு நான் இத வந்து குளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து கன்சோல் டாட் லாக் வந்து நான் இங்க போட்டு காட்டுறேன். கன்சோல் டாட் லாக். ஸோ இப்ப நான் போட்டு கெட் டேட்டாவ வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே. ஆம் ஓகே. ஸோ எனக்கு வந்து நான் இந்த வேலைய வந்து ரிட்டர்ன் பண்ட்டேன். ஜஸ்ட் நான் இங்க வந்து இதே மாரி வந்து டாட் வச்சு ஒரு தென் வந்து நான் இங்க போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த ஃபங்ஷன்லயே வந்து நான் ரிட்டர்ன் பண்ட்டேன். அப்பன்னா வந்து அந்த டேட்டா வெளிய வந்துரும். அப்ப என்னால உள்ள வந்து என்னால இது பண்ண முடியாது. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், மறுபடியும் வந்து டாட் தென்ன்னு போட்டு ஒரு டெனபிள் இது நான் பண்ணணும். அதுக்கு வந்து டிஸ்ப்ளே டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாரி வந்து அனானிமஸ் ஃபங்ஷன் வந்து நான் உருவாக்குறேன். இந்த ஃபங்ஷனுக்குள்ள வந்து கன்சோல் டாட் லாக் நான் வந்து டிஸ்ப்ளே டேட்டா எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே. இப்ப நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க. அதுக்கு அதாவது ஆ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் தடவ டென் போட்டேன்ல, அந்த இடத்துல வந்து நான் கன்சோல் டாட் லாக் போட்ட உடனே, ஆ அதோட அந்த வெப்சைட்டோட லிங்க்கு, அப்புறம் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ஷோ பண்ணுச்சு. பாருங்க ஷோ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அத ரிமூவ் பண்ணி விட்டு, நான் வந்து டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா வந்து ஜேசன் ஃபைலா மாத்தியிருக்கேன். ஓகேங்களா?
ஜேசன் ஃபைலா மாத்துனதுக்கப்புறம், நான் இங்க மறுபடியும் வந்து டென் போட்டு அந்த டேட்டாவ வந்து டிஸ்ப்ளே பண்ண உடனே, எனக்கு வந்து நான் சொன்னேன்ல, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? பாருங்க நேம், அப்புறம் ஐடி, அப்புறம் வந்து மெயில் அது எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த நேம் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன். ஸோ இப்ப நான் இதுக்கு டிஸ்ப்ளே அதாவது டிஸ்ப்ளே டேட்டால வந்து டாட் வச்சு இப்ப நான் நேம்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அன்டிஃபைன்டுன்னு காட்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து ஆஸ் யூசுவல் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம படிச்சோம்ல. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கால் பண்ணுவோம்? அந்த வேரியபிள் நேம் டாட் அந்த உள்ள இருக்கிற கீ நேம் அத நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க நம்ம அப்படி குடுத்த உடனே எனக்கு எரர் வந்து த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன் த்ரோ பண்ணியிருக்குன்னா, இந்த நேம் அப்படிங்கிறது வந்து இங்க பாருங்க. இங்க நேம் அப்படிங்கிறது வந்து ஆ 0த் பொசிஷன், 1த் பொசிஷன், அப்புறம் 2ண்ட் எல்லாமே வந்து எனக்கு அதாவது 0 டூ 9 வரைக்கும் நேம் எல்லாவோட டேட்டாவும் வந்து நேம்ன்னு இருக்கு. அப்ப நான் ஏதோ ஒரு நேம் தானே என்னால கால் பண்ண முடியும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து, இப்ப நான் அரே இங்க போடுறேன். அரேல வந்து 0த் பொசிஷன் நான் இங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அதாவது இந்த கிடைக்கிற அந்த டேட்டா கூட அதாவது டிஸ்ப்ளே டேட்டா அது கூட வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் 0 போட்டேன். அப்ப இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0னா எனக்கு என்ன வரும்? ஐடி 1 வரும். ஓகேங்களா? ஸோ நான் இங்க ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஐடி 1 வந்திருக்கு. இந்த ஐடி 1ல வந்து அதுக்கப்புறம் வந்து நான் டாட் வச்சு, இப்ப நான் நேம நான் கால் பண்ணேன்னா, எனக்கு பாருங்க. ஸோ எனக்கு நேம் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? ஏதோ ஒரு நேம் தான் என்னால வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த டிஸ்ப்ளே டேட்டா அப்படிங்கிற அந்த ஜேசன் ஃபைலா மாத்துன அந்த டேட்டாவ வந்து எடுத்து, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் பார்த்துட்டேன். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு 0. அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நான் போட்டுட்டு என்ன பண்றேன், அந்த இண்டெக்ஸ் வேல்யூல இருக்கிற அந்த நேம வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப எனக்கு 0த் இண்டெக்ஸ் வேணாம். எனக்கு ஒரு வேள எனக்கு 5த் இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அத நான் 5ன்னு மாத்திட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். அந்த 5த் இண்டெக்ஸ்ல இருக்கிற நேம வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் இங்க 2 தடவ வந்து கன்சோல் டாட் லாக் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், ஆ நார்மலா வந்து எந்த ஒரு அரே அரே அதாவது எந்த ஒரு இண்டெக்ஸ் வேல்யூயும் நான் கால் பண்ண கூப்பிடாம, நான் டிஃபால்ட்டா ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே. இங்க 10 அதாவது 10 இதுல வந்து 10 நம்பர் இது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டேட்டா வந்து எனக்கு 10ம் கிடைச்சிருச்சு. ஓகே. நான் 2ண்ட் இதுல என்ன போட்டிருக்கேன், இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 5ன்னு போட்டிருக்கேன். அதோட நேம் அந்த 5யோட நேம் வந்து நான் எடுத்துருக்கேன். அப்ப இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0, 1, 2, 3, 4, 5. ஓகே. அந்த 5யோட நேம் அந்த 5யோட நேம் எனக்கு என்ன வந்திருக்கு, ஆ எம்ஆர்எஸ்ன்னு போட்டு அதாவது மிஸ்டர்ஸ் டினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க இந்த லைன் வந்து எனக்கு வந்து ஷோ ஆயிருக்கு. ஓகே. அதாவது நம்ம பொசிஷன் அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து, அந்த இண்டெக்ஸ் வேல்யூலருந்து அதோட நேம் வந்து எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்படியும் எடுக்கலாம். ஒருவேளை எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு வேணும்னா, இதுல வந்து ஏதோ ஒரு டேட்டாவ மட்டும் தான் என்னால வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்க முடியும். ஸோ வேணும்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து கன்சோல் டாட் லாக்ன்னு கீழ கீழ போட்டுட்டே வேணா ஒவ்வொரு தடவ வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம அப்படி போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் தான் வந்து பிடிக்கும் தவிர, அதாவது ஸ்டோரேஜ்னா நம்ம ப்ரோகிராம் போடும்போது ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம்னா, அந்த வேரியபிள் வந்து ஆனா அதாவது தேவையில்லாம நெறைய வேரியபிள்ஸ் நம்ம குடுத்தோம்னா, அது வந்து ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். நெறைய ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து நம்ம வந்து இந்த வேரியபிளும் டிக்ளேர் பண்ணக்கூடாது. அனாவசியமா எந்த ஒரு கன்சோல் டாட் லாக் உள்ள ஏதாச்சும் மெசேஜ் பிரிண்ட் பண்றோம்னா, அதுவும் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, எப்படி வந்து ஈஸியான ஸ்டெப்ல வந்து நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ, என்ன பண்றேன், இத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்ப ரிமூவ் பண்ணிட்டு, நான் இப்ப என்ன பண்றேன்னா, அந்த டிஸ்ப்ளே அப்படின்றத வந்து நான் கூப்பிடுறேன். டிஸ்ப்ளே டாட் ஃபார் ஈச் ஓகேங்களா? ஸோ, அரேல வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூவா வந்து எடுக்கறக்கு ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதே மாரி வந்து இங்க நம்ம அந்த இத போட்டுக்கலாம். ஃபார் ஈச் ஃபார் ஈச்ல வந்து உள்ள பிராக்கெட்ஸ். இந்த பிராக்கெட்ஸ்குள்ள வந்து என்ன பண்ணணும், சும்மா நான் ஈச்ன்னு நான் ஒரு நேம் குடுத்துக்கிறேன். ஆஸ் யூசுவல் அனானிமஸ் ஃபங்ஷன் வந்து நான் உள்ள போட்டுக்கிறேன். அனானிமஸ் ஃபங்ஷன் நான் உள்ள போட்டு என்ன பண்றேன்னா, அந்த டேட்டா வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ, அதுக்கு வந்து கன்சோல் டாட் லாக் ஓகே. கன்சோல் டாட் லாக் வந்து அந்த நேம வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே. இந்த நேம் ஸோ இப்ப நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா, எனக்கு வந்து தனித்தனியா வந்திருக்கும். ஸோ இங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தது வந்து நான் அதாவது ஃபார் ஈச் யூஸ் பண்ணாம நான் இங்க வந்து போட்டனால எனக்கு வந்து 10 வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார் ஈச் போட்டனால எனக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் வந்து எனக்கு தனித்தனியா காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அ தனித்தனியா காட்டியிருக்கு.
இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஒருவேள டாட் வச்சு நேம் போட்டேன்னா, எனக்கு என்னென்ன கிடைக்கும்? கண்டிப்பா வந்து எனக்கு வந்து அந்த நேம்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன கரெக்ட்டா எல்லாமே வந்து எனக்கு நேம்ஸ் கிடைச்சிருச்சு. ஏன்னா வந்து எல்லாத்தையும் வந்து நான் தனித்தனி தனித்தனி இதா வந்து மாத்திட்டேன். தனித்தனி ஆப்ஜெக்ட்டா மாத்திட்டேன். ஸோ அதனால வந்து நான் ஈச் டாட் நேம்ன்னு சொல்லிட்டு நான் போட்ட உடனே, நேம்ல இருக்கிற எல்லா வேல்யூமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நேம் மட்டும் தான் குடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. யூசர் நேம்ன்னு இருக்குல்ல. இந்த யூசர் நேம் நான் கால் பண்றேன்னா, இந்த யூசர் நேம் கூட குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிற யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க போடுறேன். ஓகே. யூசர் நேம் நான் போட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு யூசர் நேம்லாம் கிடைக்குது. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இமெயில் நான் போடுறேன். இமெயில் நான் போட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இருக்கிற எல்லா இமெயிலும் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம டேட்டா வந்து நம்ம இப்படி தான் எடுப்போம். இப்ப எடுத்த டேட்டாவ வந்து ஒருவேள என்னோட ப்ரௌசர்ல வந்து நான் அதாவது என்னோட HTML பேஜ்ல வந்து நான் டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும்னா எப்படி பண்ணலாம்? இப்ப நான் வந்து H1 டேக் நான் போட்டிருக்கேன். இந்த H1க்கு வந்து நான் ஒரு ஐடி நான் உருவாக்கிக்கிறேன். டிஸ்ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு நான் இங்க வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டிஸ்ப்ளே ஏரியா. இந்த டிஸ்ப்ளே ஏரியால வந்து எனக்கு வந்து அந்த டேட்டாவ வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் உள்ள, இதுக்குள்ள வந்து என்ன பண்றேன், டாக்குமென்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ நான் ஐடிய வந்து உள்ள போட்டுக்கிறேன். ஸோ போட்டு என்ன பண்றேன், டாட் வச்சு இன்னர் டெக்ஸ்ட். ஓகே. இன்னர் டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன பண்றேன், இந்த டேட்டாவ வந்து நான் போடணும். ஸோ அப்ப அந்த ஈச் ஈச் டாட் எனக்கு என்ன வேணும், இமெயில். ஓகே. ஈச் டாட் இமெயில்னு குடுத்த உடனே எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே. ஸோ நான் இத குளோஸ் பண்ணிர்றேன். பாருங்க. ஓகே. ஸோ இது வந்து அட் அ டைம்ல ஒண்ணு தான் என்னால இது டிஸ்ப்ளே பண்ண வைக்க முடியும் ப்ரௌசர்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம அப் அண்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து நெறைய வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம். ஆனா ப்ரௌசர்ல வந்து நம்ம ஒண்ணு தான் டிஸ்ப்ளே பண்ண வைக்க முடியும். ஓகே. ஸோ பாருங்க. ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். என்னோட டேட்டா லோட் ஆன உடனே எனக்கு வந்து அந்த நேம் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அந்த நேம் வந்துருச்சு. ஸோ ஏன் வந்து இந்த நேம் வந்திருக்குன்னா, ஸோ கடைசியா என்ன வேல்யூ இருக்கோ, அந்த வேல்யூ வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆ இதுல அதாவது அந்த நம்ம டேட்டால இருக்கிற நேம வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப இதுல ஒருவேள வந்து நான் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா, எனக்கு வந்து மொத்தமா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்து தான் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க எல்லாமே வந்து நான் பிரிண்ட் பண்ணனால எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டா கிடைக்கும். ஏன்னா வந்து ஆ இது ஒரு ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கு. ஸோ உள்ள நான் ஸ்பெசிஃபிக்கா நேம் எடுத்து டாட் நான் யூஸ் பண்ணி அந்த நேம் எடுத்தா மட்டும் தான் எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இல்லன்னா எனக்கு வந்து ஆப்ஜெக்ட்டா தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒருவேள நானு ஆ இத நான் வந்து கன்சோல் டாட் அலர்ட்ல நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அலர்ட் மெசேஜ்ல வந்து எனக்கு வந்து அந்த ஈச் டாட் ஓகே நேம் எனக்கு நேம் வேணும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து அதே மாரி வந்து எனக்கு நேம் வந்து எனக்கு குடுத்துருச்சு. பாருங்க எனக்கு அலர்ட்ல போட்ட உடனே எனக்கு எல்லா நேமும் ஒன் பை ஒன்னா எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ ஏன்னா வந்து அலர்ட்ல வந்து நம்ம எவ்வளோ தடவ வேணா அதாவது அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆன உடனே போயிடும். ஸோ இதுல வந்து நான் ஏன் ட்ரூ, ஃபால்ஸ்ன்னு சொல்றேன்னா, அந்த எவ்வளோ நேம் இருக்கோ அது வரைக்கும் வரும். அந்த நேம் போயிருச்சுன்னா எனக்கு அது ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வெற்றிகரமா வந்து நம்ம டேட்டாவ வந்து நம்ம கொண்டு வந்து அதாவது ஆ வேற ஒரு வெப்சைட்ல இருந்த டேட்டாவ வந்து நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ண வச்சுட்டோம். ஒரு டெக்ஸ்ட் நேமு இல்ல இமெயில் ஐடிய வந்து டிஸ்ப்ளே பண்ண வச்சுட்டோம். ஸோ இது எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புரியலன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இன்னும் தெளிவா வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஏன்னா வந்து இது வந்து முக்கியமான கான்செப்ட். நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் நீங்க படிக்கிறீங்கன்னா, சரி இப்ப நான் இது வந்து ஃபுல் ஸ்டாக்ன்னு சொல்ல முடியாது. ஒரு பேசிக் தான். ஓகேங்களா? இந்த பேசிக்கே நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா, ஸோ கண்டிப்பா வந்து உங்கனால வந்து கம்பெனில போய் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து ஆ எல்லா கம்பெனிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே அவங்களே வந்து எல்லாமே கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி கிரியேட் பண்ண வெப்சைட்ட வச்சு அங்கேருந்து டேட்டாவ வாங்கி, நம்ம கம்பெனில வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க தான் போறோம் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மறக்காம நீங்க இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நெறைய அதாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து அதாவது ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் அந்த ஃபெட்ச் மட்டும் இல்லாம, ஸோ நெறைய ஃப்ரீயா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா,
புக் லைப்ரரி அந்த வெப்சைட்ல வந்து இந்த டேட்டா வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாரி நெறைய இருக்கு. நீங்க வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து ஈஸியா ஈஸியா தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரை பண்ணா தான் நம்மளுக்கு வந்து அது ஈஸியா, கஷ்டமான்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ புரியலன்னா மறக்காம நீங்க கமெண்ட் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.